ஓம் நமோ நாராயணா போற்றி. இந்த பதிவு உங்களுக்கானது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா நீங்கள்? அதப்போ இப்பதிவை இறுதி வரை கேளுங்கள். ஓர் ஒழுங்கான கிராமம். பவளமலை. அங்கு வசிக்கும் பூர்ணா என்ற ஓர் இளைஞன். அவன் நல்ல கல்வியுடன் பட்டம் பெற்றிருந்தாலும் வேலை கிடைக்காத துயரத்தில் இருந்தான். அவனது குடும்பம் மிகவும் எளியது. தந்தை உடல் நலமின்றி வீட்டு வாசலில் இருக்கிறார். தாயார் வேலைக்கு போகிறாள். அவன் மனதில் எண்ணம், நான் எதற்காக பிறந்தேன் என்று. அவனை தேடி பல இடங்களிலும் வேலைக்கு முயற்சி செய்ய அவனுக்கு தோல்வி, அவமதிப்பு, மறுப்புதான் வந்தது. ஒரு நாள் பூர்ணா இனி கடவுளே எனக்கு இல்லை என்று கோபத்தில் கண்ணீர் வடிக்கிறான். அந்த மத்தியில் கடவுளின் அந்திராத்திரி. ஒரு கனவில் பூர்ணாவுக்கு ஒரு தவசு குருவாகவே ஞானி தோன்றுகிறார். அவர் சொல்கிறார், நீ உன் முயற்சியில் சோர்ந்து விட்டாய். ஆனால் கடவுள் உன்னை சோதிக்கிறார், ஒதுக்கவில்லை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு சோதனை, ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு அருளின் தொடக்கம். அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு பூர்ணா மனதில் உறுதி கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் உழைப்பை கடவுள் பார்த்துக் கொள்கிறார் போல மெதுவாக வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கின்றன. இரவு நேரங்களில் புத்தகம் படித்து, காலை வேளைகளில் வேலை தேடி பூர்ணா ஒரு மாதத்திற்குப் பிறகு ஒரு சிறிய தொழிலில் வேலைக்கு சேர்கிறான். செயலாற்றும் நம்பிக்கையின் வெற்றி. அந்த வேலை செய்தபடியே அவன் கூடுதல் அறிவை கற்றுக்கொள்கிறான். தனக்குள் ஒரு மாற்றம். நான் ஏற்கனவே தோற்கவில்லை, நான் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறேன். அவனை மதிக்கத் தொடங்குகிறார்கள். குருவின் வார்த்தைகள் அவனது வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றன. கடவுளின் சோதனையை கடந்து வந்தவனாக அவன் இப்போது வேலை மட்டுமல்ல, மற்ற இளைஞர்களுக்கும் தூண்டுகோலாக இருக்கிறான். கிராமத்தில் விழா. ஓராண்டு கழித்து பவனமலையில் பெரிய விழா. அந்த விழாவில் முன்னிலை பேச வர அழைக்கப்படுகிறான் பூர்ணா. அவன் கதையை பகிர்கிறான். நம்பிக்கையின்றி கடவுளை அழைத்தாலும் அவர் பதில் அளிக்க மாட்டார். ஆனால் நம்பிக்கையோடு அழைத்தால் ஒரு நொடியிலே பதில் வரலாம். கமாஸ் அவனது சொற்பொழிவு. கண்ணீரில் அவனது சொற்பொழிவு கண்ணீரில் நம்பிக்கையை விதைக்கிறது. மக்கள் சிரிக்கிறார்கள், சிலர் அடிக்கிறார்கள். கடைசியில் பூர்ணா அந்த தவசு குருவை நினைவு கூர்கிறான். ஆனால் யாரும் அவரை பார்த்ததாகச் சொல்லவில்லை. அவர் கடவுளா, நிஜமா, ஒரு ஞானியா? நானே காணவில்லை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என் வாழ்நாளில் வழிகாட். கடவுள் நம்மை தவிர்ப்பதில்லை, சோதிக்கிறார்கள். நம்முடைய உழைப்பும் நம்பிக்கையும் தான் அவர் அருளுக்கு பாலமாகிறது. வாழ்க்கையில் தோல்வி என்றால் அது முடிவு இல்லை, ஒரு புதிய துவக்கம். கண்ணீர் இருக்கட்டும், ஆனால் மனம் நிலைத்து இருந்தால் அதிலேதான் அருளும் பிறக்கிறது. இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறுவோம்.